ஸோ இப்போ ட்ரிம்பிள் R8S TGPSனுடைய CORS முறையில் எப்படி பண்ணுறது கண்ட்ரோலரை அந்த தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர். இது வந்து ட்ரிம்பிள் R8னுடைய டிஸ்பிளேவுடைய வியூ. இப்படி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னா CORS முறையில் பண்ணுறதுனால CORS தான் பேஸாக இருக்கும். ஸோ ரோவர் வந்து TGPS. ஸோ CORS பேஸுங்கிறது அது பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல வந்து ஒரு தூணை வந்து பில்ட் பண்ணி அந்த தூண் மேலே CORS பேஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அது பேஸாக இருக்கிறதுனால இதுதான் நம்ம என்ன ரோவராக யூஸ் பண்ணுவோம் TGPSஸை. ஸோ TGPS ரோவராக யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி செட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கோம். இப்போது வந்து அந்த CORS முறையில் நம்ம மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப் பண்ணணும் ப்ரொசீஜர் அதை தான் போட்டிருக்கோம். ஸோ சிம் கார்டை ஃபஸ்ட்டு உள்ளே ஆன் பண்ணிவிட்டு இப்போ சிம் கார்டை ஃபஸ்ட்டு உள்ளே போட்ட பிறகு மிஷினை நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ண பிறகு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா டைம் செட்டிங் பண்ணணும், டைம் சேஞ்ச் பண்ணணும். டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் சரியாக இருந்தால் விட்டுருங்க, இல்லாட்டினா இந்த டச் ஸ்டிக் இருக்கும் அதை கொண்டு போய் டயத்தில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டைம் இருக்கும் மேலே. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய டேட்டு, இது ஃபஸ்ட்டு வர்றது மந்த்து, டேட்டு, அப்புறம் இயர். இதை பண்ணிவிட்டு அப்படின்னு கர்சரை அப்படி கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டைம் வரும். நம்ம டயத்தை மாற்றிக்கிடலாம். மாற்றிக்கிட்டு இங்கே ஓகேன்னு இருக்கும். அதை ஓகே பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். அப்புறம் நம்ம சிம் கார்டை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சிம் கார்டை நம்ம என்ன பண்ணணும், அந்த சிம்மை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்கு இந்த சிம்மு இந்த ஸ்க்ரீன் மேலே டவர் சிம்பிள் இருக்கும். அந்த டவர் என்ன பண்ணணும், நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டவர் சிம்பிள் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஃபோன் இஸ் ஆஃப் அப்படின்னு வரும். கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணணும், நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேர்டிங் வரும். என்ன வரும்னா த ஃபோன் இஸ் கரண்ட்லி ஆஃப், டு லைக் டு டர்ன் ஆன் த ஃபோன் வரும். என்ன பண்ண உடனே அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோ சர்வீஸ்னு வரும். அப்புறம் சர்ச்சிங்னு வரும். அப்புறம் நம்ம என்ன சிம் போட்டிருக்கோமோ அந்த சிம்மோடைய நேம் வரும். அந்த சிம்மோட நேம் வந்த பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு உள்ளே போகணும். வந்துச்சுங்களா, வோடாஃபோன். அப்போ நம்ம வோடாஃபோன் சிம் போட்டிருக்கோம், ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணோம்னா நம்ம விண்டோஸ் பேஜை கிளிக் பண்ணணும். விண்டோஸ் கிளிக் பண்ண உடனே மேலே வந்து ட்ரிம்பிள் அக்சஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். ட்ரிம்பிள் அக்சஸ்ன்னு அதை கிளிக் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு உள்ளது ட்ரிம்பிள் அக்சஸ். அதை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அது உள்ளே போயிடும். நம்ம காமனாக வந்து 3 செட்டிங்ஸ் பண்ணணும். 3 செட்டிங்ஸ். ஒன்று வந்து ப்ளூடூத்து, 2 வந்து இன்டர்நெட்டு, 3 வந்து GNSS கான்டாக்ட். இந்த 3 தான் பண்ணணும். அதுக்கு இங்கே போகணும்னா செட்டிங்ஸ் போகணும். அதில் போன உடனே கனெக்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதில் போன உடனே கனெக்ட். அதில் என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு ப்ளூடூத். நான் பண்ண வேண்டியது 3 தான். ஒன்று ப்ளூடூத்து, இன்னொன்று இன்டர்நெட்டு, இன்னொன்று வந்து GNSS கான்டாக்ட். இந்த எதுக்கு ப்ளூடூத் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோலரையும் ஆண்டனாவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளூடூத்து. இன்டர்நெட் எதுக்காகனா நம்மளுடைய கண்ட்ரோலரையும் நம்ம இன்டர்நெட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம கண்ட்ரோலரும் நம்ம சிஸ்டமில் நம்ம எந்த ஐபி டைப் பண்ணுறோமோ அந்த சிஸ்டமும் கனெக்ட் ஆகிரும். 3 வந்து GNSS கான்டாக்ட். இதெல்லாம் நம்ம ஐபி டைப் பண்ணுவோம். இது நம்ம ரோவர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ CORSல வந்து பேஸ் வந்து CORS தான், ரோவர் வந்து TGPS தான். அதனால் எப்பவுமே CORS பண்ணாலே நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு வந்து ரோவர் தான், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறது ப்ளூடூத். கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். நம்ம பண்ணுறது என்னது, ரோவர் தான். ரோவர்னால் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கான்ஃபிகர் நம்மளுடைய ப்ளூடூத் ஆண்டனாவை இதில் என்ன பண்ண நம்ம ஜாயின் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு அந்த ஆண்டனாவோட சீரியல் நம்பர் இதில் வரணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா சர்ச் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும், கான்ஃபிகர் போகணும். போனோடனே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வேர்டிங் வரும். அடுத்து அதில் ஆடு நியூ டிவைஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்ச் ஆகும். சர்ச் ஆகி
நம்ம ஃபீல்டில் உள்ள ஆண்டனாவுடைய நம்பரில் வரும், சீரியல் நம்பர் வரும். அதாவது 888Sங்கிற ஆண்டனாவுடைய நம்பர் வரும். வந்துச்சுங்களா, 68S. இதை நம்ம ஆண்டனா சீரியல் நம்பர் என்ன பண்ண, என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், தென் சேவ், அப்புறம் ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம பண்ணுறது பேஸ் இந்த CORSனால என்ன பண்ணணும், பேஸை கிளிக் பண்ணி நன் கொடுத்துடணும். இது பேஸாக இருந்தால் நம்ம பேஸை கிளிக் பண்ணி நம்ம ஆண்டனா நம்பர் செலக்ட் பண்ணணும். இது ரோவரை என்ன பண்ணணும்னா, அந்த கனெக்ட் டு ஜீனஸ் ரோவரில் கிளிக் பண்ணி நம்ம ஆண்டனா நம்பர் என்னது 472, அதான் செலக்ட் பண்ணணும். மற்றதுன்னு நன்னு குத்தி வந்து சென்ட் ஆஸ்கி டேட்டா அதில் கிளிக் பண்ணி 472 செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு தென் பேஜ் 2ல் ஒன்று தான், ஆட்டோமேட்டிக்கலி எனேபிள் ப்ளூடூத், அதை என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அதை முடிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ளூடூத்து. தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, கனெக்டில் போய் இன்டர்நெட் உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கனெக்ட் யூஸிங் ஃபோன் மோடம். நம்ம ஒய்ஃபை பண்ணால் இதை செலக்ட் பண்ணணும். ஒய்ஃபையை ஃபோன் மோடம் நம்ம சிம் கார்டு போடனால அது வந்து ஃபோன் மோடமாக கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபோன் மோடம் தான் போடணும். அப்புறம் மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷனில் இன்டர்னல் மோடம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே நியூ போகணும். நியூ போனீங்க அப்படின்னா நம்ம என்ன சிம் கார்டு போடுறோம் அப்படின்னு டைப் பண்ணதில்ல. இதில் இந்த போர்ட்டில் இன்டர்னல் மோடம் இருக்கும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது கேட்கும், இந்த சிம் கார்டு போடுறீங்க, நம்ம வந்து என்ன இந்தியா சர்வீஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கிறது வோடாஃபோன், அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு பிளானில் பிளானில் கனெக்ட் கொடுத்தோம்னா அடுத்து நெக்ஸ்ட், இதில் வந்து இன்டர்னல் மோடம் தான். அடுத்து ஃபினிஷ் கொடுத்தோம்னா நம்ம எந்த சிம் போடுறோமோ அந்த சிம் என்ன பண்ணணும், நம்ம இல்லை நம்ம எந்த சிம் போடுறோமோ அந்த சிம்மை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எஸ் கொடுத்துடணும். அப்போ வோடாஃபோன்னு சேவ் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணணும்னா கீழே கனெக்ட்னு வரும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டைப் பண்ண சிம்மை என்ன பண்ணுது, இது செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. செக் பண்ண உடனே கனெக்ட்னு கேட்கும். நம்ம கொடுத்தோடனே நம்ம இன்டர்நெட் கனெக்ட் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நாங்கள் லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணாமல் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தா போதும். பண்ணிட்டீங்கன்னா இந்த சிம் கார்டு நம்ம டைம் பண்ண அவசியம் இல்லை. ஒன் டைம் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம சிம்மு எப்போ மாற்றணுமோ அப்போ தான் பண்ணணும். டைம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்துச்சுங்களா, இன்டர்நெட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு அர்த்தம். இன்டர்நெட்டு கனெக்ட் அர்த்தம். இப்போ வந்து எஸ்கேப், ஸ்க்ரீனில் எஸ்கேப் இருக்காது. ஸோ பட்டனில் எஸ்கேப் பண்ணணும். பட்டனில் இந்த பட்டனில் எஸ்கேப் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், கனெக்டில் போகணும். திரும்ப கனெக்டில் போயிட்டு GNSS கான்டாக்ட் அதில் போகணும். அதில் போனீங்க அப்படின்னா நியூ கேட்கும். இப்போ நியூ தான் போகணும். நியூவில் போயிட்டு நம்ம வந்து நேம் டைப் பண்ணணும். நேம் டைப் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு நேம் டைப் பண்ணாமல் நம்ம வந்து இதில் வந்து ஜாப் மூணுல நமக்கு நேம் கேட்கும். நம்ம ஒவ்வொரு நேம் நம்மளால் மைண்டில் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்தந்த ஜாப் நேமே நான் என்ன பண்ணணும், நேமாக வச்சிடணும். எக்ஸாம்பிளில் வந்து இப்போ ஜீனியஸ்லாம் நேம் கேட்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி டேட்டு போட்டு 11/4 அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அந்த நேமை என்ன பண்ணிடுறேன், நான் அந்த ஜாப் நேமாக வச்சுடுறேன், GNSS. அதுக்கடுத்து டைப் வந்து கேட்குது, இது பேஸாக ரோவர், நமக்கு இது ரோவர் தானே. ஸோ என்ன பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணி இன்டர்நெட் ரோவர். இங்கே வந்து கனெக்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்னல் மோடம், அவ்வளோதான். இப்போ நான் பண்ணுறது CORS முறையினால் என்ன பண்ணுறோம், யூஸ் NTRIPயை டிக் பண்ணிடுறோம். டிக்கில் தான் இருக்குது. டிக் பண்ணிக்கிட்டு பேஜ் 2 போகிறோம். 2 போனோடனே இங்கே வந்து நம்ம டிக் பண்ண வேண்டியது இதுதான், கனெக்ட் டைரக்ட்லி டு மவுண்ட் பாயிண்ட். அதை என்ன பண்ண, அதை கிளிக் பண்ணணும். அப்போ NTRIP யூஸ் மவுண்ட் பாயிண்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணுறது தான். நம்ம வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணலாம். மவுண்ட் பாயிண்ட் நேம் டெஸ்ட்டு, பேஸு, ரோவர், இல்லாட்டி வந்து CORS நம்மளுடைய டைப் பண்ணுறது தான்.
டைப் பண்ணணும். என்டிஆர்ஐபி யூசர் நேம்ங்கிறது அது வந்து சீக்ரெட், நம்ம கொடுப்பாங்க. நம்ம எங்கே மனம் சர்வே பண்ணுறோமோ அங்கே கொடுப்பாங்க. ஐபி அட்ரஸுங்கிறதும் நமக்கு எந்த ஐபி அட்ரஸ் நம்ம லிங்க் பண்ணணுமோ ஐபி அட்ரஸை கொடுப்பாங்க. இப்போ என்டிஆர்ஐபி யூசர் நேமையும் பாஸ்வேர்டும் டைப் பண்ண பிறகு நம்ம எந்த சிஸ்டமை லிங்க் பண்ணணுமோ அந்த சிஸ்டம் ஐபி அட்ரஸும் போட்டு கொடுப்பாங்க. என்ன பண்ண டைப் பண்ணிவிட்டு சென்ட் யூசர் ஐடென்டிஃபை இன்ஃபோ என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பேஜு 2 முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டோர், அப்புறம் எஸ்கேப். தென் திரும்ப நெக்ஸ்ட் எங்கே போகணும், இப்போ 3 முடிச்சாச்சு. அடுத்துங்க போகணும் சர்வே ஸ்டைலில் போகணும். போனோடனே ஒரு திரும்ப இதில் என்ன பண்ணணும், நம்ம நியூ தரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ எங்கெல்லாம் நியூ கேட்குது அங்கே என்ன பண்ணணும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் அன்னைக்கு டேட்டை போட்டுட்டு அந்த ஃபோல்டரை நான் என்ன பண்ணணும், நேமாக வச்சிடணும். எஸ் சர்வே ஸ்டைல் வச்சுட்டு அக்செப்ட் கொடுத்துடணும். கொடுத்தோம்னா அது சேவ் ஆயிரும். திரும்ப அக்செப்ட். இப்போ என்ன கேட்குது, ரோவர் கேட்குது. நம்ம பேஸ் பண்ணால் பேஸில் பண்ணணும், நம்ம ரோவரில் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரோவர் ஆப்ஷன், இந்த மேலே இருக்க ரோவர் ஆப்ஷன் அதில் கிளிக் பண்ணணும். நம்ம மேலே வந்துச்சா நம்ம ஜாப் நேமு 11/4/2021 சர்வே ஸ்டைல் நம்ம டைப் பண்ண வந்துருச்சு. அதுதான் ரோவர் இருக்கா, ரோவர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வே டைப் ஆர்டிகே நம்ம பண்ணக்கூடியது டிஜிபிஎஸ்சில் ரியல் டைம் கைனமெட்டிக்ங்கிற முறை செலக்ட் பண்ணிக்கணும். அதை இந்த ப்ராட்காஸ்ட் ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணி மல்டி ஸ்டேஷன் ஆர்டிசிஎம்ங்கிற முறையை என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணணும். இதுக்கு சிஓஆர்எஸ் மட்டும்தான் இது. அப்புறம் டைப்பில் ஆண்டனா டைப்பில் நம்ம ஆண்டனா வந்து R8S அதை நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கணும். R8S இன்டர்னல் இதுதான் நம்மளுடைய ஆண்டனாவுடைய டைப். அதுக்கு பிறகு மெஷர்டு டு பாட்டம் ஆஃப் ஆண்டனா மவுண்ட், அதாவது ஆண்டனாவுடைய ஹைட்டை டைப் பண்ணணும். அந்த ஸ்டோனுடைய பாயிண்ட்லேருந்து ஆண்டனாவுடைய ஹைட் வரைக்கும் நம்ம ஆண்டனாவுடைய பாட்டம் வரைக்கும் நம்ம ஹைட்டை டைப் பண்ணி இழக்கணும், டேப்பில் அளந்துடணும். அதுக்கு பாட்டம் ஆஃப் ஆண்டனா செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுற ரோவர்னால் பேஸ்னால் நம்ம ட்ரைபாடை போட்டு பண்ணுவோம். ஸோ நம்ம ஹைட்டை அளக்கணும். ஏன்னா ட்ரைபாடை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி போடுவாங்க. ஆனால் ரோவரில் வந்து டிஜிபிஎஸ்சினுடைய பைபால் ஹைட்டை வந்து காமனாக 2 மீட்ரு தான். ஸோ நம்ம 2.3 மட்டும் போட்டால் போதும், அதை போட்டுக்கிறோம். இந்த நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் 2 போனீங்க அப்படின்னா நம்ம இதில் பார்க்க வேண்டியது இந்த மாஸ்க்கு தான். லீஸ்ட் மாஸ்க் இருக்கணும், 10 இருக்கணும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கட் ஆஃப் ஆங்கிள் 10 டிகிரி அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பேஜ் 3 போனீங்க அப்படின்னா இங்கே வந்து இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சேட்டலைட் சிஸ்டம் நான் எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா குளோனாஸ்னால் ரஷ்யாவோடது, QZSSனால் ஜப்பானோடது, BEIDOU அப்படின்னா சீனாவோடது, கலீலியோனா ஐரோப் கண்ட்ரியோடது. இப்போ குளோனாஸ்னால் ரஷ்யாவோடது. இதுக்கு என்ன பேருனா குவாசி ஜெனித் சேட்டலைட் சிஸ்டம், அது ஜப்பானோடது. இது சீனாவோடது, இது ஐரோப்பாவோடது. எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம செலக்ட் பண்ணுற எல்லா சேட்டலைட்டோடைய ஃப்ரீக்வன்சியும் இந்த ஆண்டனா அதை அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து பேஜ் 3 வந்துட்டோம். அடுத்து அக்செப்ட். அடுத்து நான் போகணும் திரும்ப ரோவர் டேட்டா லிங்க் டைப் கேட்கும். டைப்பில் என்ன பண்ணணும், டைப்பில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகேங்களா. அப்போ என்ன வரும், ஜிஎன் கண்டே வரும். அது என்ன பண்ணோம்னா ஏற்கனவே நம்ம டைப் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நம்ம டைப் பண்ணோம்ல அந்த ஜிஎன் கண்டென்ட் நேமு அதை செலக்ட் பண்ணணும். தான் வந்துச்சா 11/4/2021 JNHS. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு அதான் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ முடிஞ்சிச்சு. சப்போஸ் இது பேஸாக இருந்துச்சுன்னா பேஸ் ஆப்ஷன் பேஸ் லிங்கில் போகணும். ரோவரில் பண்ணி போயிட்டு ஸ்டோர் கொடுத்துட்றேன். முடிஞ்சிச்சு. அப்புறம் எஸ்கேப். முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்து மேலே போகிறோம். ட்ரிம்பிள் ஆக்சஸில் இதுதான் அந்த பட்டன். இது ஸ்க்ரீன்லேயும் போகலாம், இல்லாட்டி பட்டன்லையும். இங்கே இருக்குது ட்ரிம்பிள் ஆக்சஸ். அதையும் தான் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு. ட்ரிம்பிள் ஆக்சஸ் என்ன பண்ணுறேன்னு
கிளிக் பண்ணுறேன். அப்படின்னே இந்த மாதிரி ட்ரிம்பிள் அக்சஸ்ன்னு வரும். அதை என்ன பண்ணுறேன், அதை நான் திரும்ப செலக்ட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணணும்னா சர்வே போகணும், ஜென்ரல் சர்வே. அதில் ஜாப்ஸில் போகணும். ஜாப்ஸில் நியூ ஜாப்பில் உங்கள் நேம் டைப் பண்ணணும், ஜாப் நேம். இப்போ நான் ஏதாவது ஜாப் நேம் டைப் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து மாடர்ன் சர்வே பண்ணுறேன். நான் எந்த சர்வே பண்ணணும் அந்த ஏரியாவுடைய பேர் டைப் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தேனி அப்படின்னா தேனியும் போட்டு டைப் பண்ணுவேன். அடுத்து இந்த டெம்ப்ளேட்டில் வந்து லாஸ்ட்டு ஜாப் தான் இருக்கும். நான் மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். கீழே கோஆர்டினேட் சிஸ்டம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லைப்ரரி போகணும், செலக்ட் ஃப்ரம் லைப்ரரி. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் முக்கியமானது என்னென்னா சிஸ்டம். இது எல்லாமே காமன் தான். வேர்ல்டு வைடு யூடிஎம். ஜோன் வந்து நமக்கு இருக்குது 44 நார்த்து. டேட்டம் வந்து WGS 1984. யூஸ் ஜேரி மாடல்னால் அதை டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு ஜேரி மாடலில் இந்த மாதிரி ஒரு கிட்டு வரும். அதை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கிட்டு பேஜ் 2 போகணும். 2ல் இதுதான் காமன். அப்போ என்ன பண்ணணும், இதை ஸ்டோர் பண்ணணும். இது நம்ம ஒவ்வொரு டைம் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே பண்ணியிருந்தாங்கன்னா என்ன வரும், லாஸ்ட்டு இதோட ஜாப்னு வரும். நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் அவங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு டைம் பண்ணும்போது பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே லாஸ்ட்டு யூஸோட ஜாப் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒவ்வொரு டைம் பண்ண தேவையில்லை. அடுத்து பேஜ் 2 போகிறேன். இல்லை எதுவும் மாற்ற தேவையில்லை. அப்புறம் அக்செப்ட். இப்போ நம்ம டைப் பண்ண ஜாப் நேம் மேலே வந்துச்சா, ஜாப் நேமு. இப்போ நீங்கள் சர்வே பண்ண போகிறோம், அது இந்த ஜாப் நேமில் சேவ் ஆயிரும். அடுத்து மெசரில் என்ன இருக்குன்னா நம்ம எந்த சர்வே எந்த ஜாப்புமே இல்லைன்னு வச்சுங்களேன், டைரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த 11/4 இருக்குல்ல, இந்த எஸ்எஸ், இப்போ நம்மளை எஸ்எஸ்சில் சர்வே ஸ்டைலில் பண்ண பார்த்தீங்களா, அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நான் என்ன பண்ண, அதை நம்ம செலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு மெஷர் பாயிண்ட்ஸ் வருதா, இப்படி என்ன பண்ண யூசர் கோடு 1ல் 1 2ல் 2 அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு என்டரில் என்டர் அப்படின்னு டைப் பண்ணணும். அப்புறம் அக்செப்ட். இந்த மாதிரி வரும். இன்டர்நெட் கனெக்ஷன் டிடெக்டட், இன்டர்னல் மோடம் யூசிங் கனெக்ஷன் வரும். நம்ம என்ன பண்ணணும், ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சிஸ்டம் இப்போ நம்ம சிஸ்டம் ஆஃபில் இருக்கனால இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம சிஸ்டம் ஆனில் இருந்துச்சுன்னா அது இந்த கனெக்ட் ஆகி நம்ம சர்வே பண்ணுற பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிரும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இவ்வளோதான். அப்புறம் சர்வேக்குள்ளே போனோம்னா நம்ம சர்வே பண்ணிடலாம். மெஷரில் போய் மெஷர் பாயிண்டில் போய் இந்த பண்ணதெல்லாம் பண்ணிங்கன்னா சர்வே பேஜ் ஓப்பன் ஆயிரும். தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ இது என்ன சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட்டு உள்ள பேட்டரி வந்து ஆண்டனாவுடைய பேட்டரி குறிக்கும். ஆண்டனாவுடைய பேட்டரியினுடைய எவ்வளோன்னு கூட்டும். செகண்ட் உள்ள பேட்டரி வந்து கண்ட்ரோலரில் உள்ள பேட்டரியோடைய குறிக்கும். மூணாவது வந்து சேட்டலைட்டு நம்ம ஆண்டனாவுக்கு எத்தனை சேட்டலைட் லிங்காக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும். அது எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணால் பார்க்கலாம். அதுதான் இதெல்லாமே அது அவருடைய சேட்டலைட்டுடைய எஸ்பின்னு என்னத்தோம்னா சேட்டலைட் வெஹிக்கிள்னு அர்த்தம். இந்த ஃபுல்லாக இது எல்லாமே அது ஒவ்வொரு சேட்டலுடைய இந்த வேவ் லென்த்துடைய அலைவசம் நீளம் எல்லாமே வரிசையாக வரும். ஓகேங்களா, எழுந்துடலாம். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து CORS முறையில் பண்ணக்கூடியது. ஸோ மெஷரில் போயிட்டு நம்மளுடைய இதை செலக்ட் பண்ணிவிட்டு மெஷர் பாயிண்ட்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இல்லை 1 2ன்னு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு என்டர் பண்ண வேண்டியது. அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கேட்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓகே பண்ணோம்னா நமக்கு இப்போ சிஸ்டம் ஆனில் இல்லை, என்ன ஆனில் இருந்தால் அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம சர்வே பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆயிரும். நம்ம என்ன பண்ணலாம், மிஷினை மூவ் பண்ணி
எங்கே சர்வே பண்ணணுமோ அங்கே வச்சு மெஷர் பண்ணி அப்புறம் அதை சேவ் பண்ணி நம்ம பாயிண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் CORS முறையில் பண்ணக்கூடியது.